பெரியோர்களே, தாய்மார்களே, சின்னஞ்சிறு பொடிசுகளே, இங்கே பல வியாதிகளை பரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார கொசுக்களை எல்லாம் என் எதிரிகளான எதிர்கட்சிக்காரர்கள் ஏவிவிட்ட ஏவுகணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் கட்சிக்கு மட்டும் நிதி நெருக்கடி இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு பிரம்மாண்டமான கொசுவலையை வாங்கி இந்த தொகுதி முழுவதும் பந்தல் போட்டு முடியிருப்பேன். என்னால் முடியவில்லையே. அதுபோக என்னுடன் படித்த சில விஞ்ஞானிகளை நான் விசாரித்த பொழுது ஒரு கொசு 16,000 முட்டைகளை இட்டு தள்ளுமாம். அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். இப்படியே விட்டுவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக அனைத்து முட்டைகளையும் ஆம்லேட் போடுவதற்கு உத்தரவிட்டேன். அப்படி போட்டும் அந்த கொசுக்களை ஒழிக்க முடியவில்லை. என்ன செய்வது? ஏற்கனவே வந்திருக்கும் சிக்கன் குனியாவையும் இனி வரவிருக்கும் மட்டன் குனியாவையும் ஒழிப்பதற்காக என் கை காசுகளை போட்டு இந்த விஷ கொசுக்களை இங்கே நான் ஒழித்துக் கொண்டு வருகிறேன். அந்த கண்கொள்ளா காட்சிகளை எல்லோரும் இங்கே கண்டு கழியுங்கள். என்னடா பொத்து பொத்து விடுறாங்க? இங்க மட்டும் இல்ல, பின்னால மொத்தம். ஐயோ, என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க. டேய், இந்தாடா கொசு மருந்தானடா கலந்தீங்க, வேற எதுவும் கலந்தீங்களா? அண்ணே, வெறும் கொசு மருந்து அடிச்சா இப்போ உள்ள கொசு எல்லாம் சாகுறது இல்ல. அதுக்கு என்ன பண்ண? அதான் ஒரு 10 லிட்டர் பால் டாயில் வாங்கி கொசு மருந்து கூட கலந்து விட்டேன். 10 லிட்டர் பால் டாயில கலந்து விட்டியா? அட நார பயங்களா, மகாஜனங்களே, இங்கே அடிக்கின்ற கொசு மருந்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மூச்சு விட முடியல. அதுவாக பண்ணானுங்களா? டேய், உங்களை நம்பி எல்லாம் நான் கட்சியில் எடுத்துறேன் பாடுறா என்னைய. ஐயோ, போலீஸ்! கொசு மருந்துல பால் டாயில கலந்து பப்ளிக்க கொல்ல பாக்குறியா? ஐயோ, சத்தியமா நான் கிடையாதுங்க. இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் செஞ்ச சதி. என்னடா எதிர்கட்சிக்காரங்க? என்னடா அது? போலீஸும் பொத்து பொத்துன்னு விழுறான். ஆஹா, கெட்டதுல ஒரு நல்லது நடக்குது. என்ன ஆச்சரியமா இருக்கு. பால் டாயில நம்ம பாடியை ஒண்ணும் பண்ணல. தெரிஞ்சு போச்சுடா. எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த ஸ்னேக் பாபு விழ மாட்டான்டா. ஸ்னேக் பாபு வாழ்க.